نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك وسلم عليه فيا عباد الله فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الجليل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما عمل ابن آدم يوم النحر من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோக வல்லவன் நம்மை படைத்து பரிபோஷித்து நமக்கு தேவையான அத்துணை விடயங்களையும் தவறாது தந்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். அவன் இணை துணையற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக இந்த உலகில் எந்த ஒன்றுமே இல்லை என்று சாட்சி சொன்னதன் பின்னால் அவனது இறுதி தூதர் நம் உயிரிலும் இனிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை வழி தவறாது பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவரின் மீதும் கியாமத் வரும் வரைக்கும் யாரெல்லாம் வந்தார்களோ, வந்து கொண்டிருக்கிறார்களோ, வரவிருக்கின்றார்களோ அந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் இந்த புனிதமிகு ஜும்ஆவுடைய நாளில் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நேரகாலத்தோடு அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, படைத்தவன் அல்லாஹ் நமது வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் நலவுகளாக நன்மைகளாக சொல்லி தந்திருக்கின்றானோ அந்த விடயங்கள் அத்தனையும் எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, இது ஹராம், இவை செய்வதனூடாக இம்மையிலும் மறுமையிலும் விமோசனம், வெற்றியும் சுவர்க்கமும் கிடைக்காது என்று சொல்லி எந்தெந்த ஹராமான விடயங்கள் எல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அந்த அத்துணை விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்வதோடு எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும், குறிப்பாக தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அக்கம் பக்கத்தில் பார்க்கிறோம், நாம் எமது ஊரை அல்லாத வேறு ஊரில் இருக்கிறோம், மேலே கீழே பார்க்கிறோம், யாரும் இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹு தஆலாவை தனியே இருந்து அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, காலத்துக்கு காலம் அல்லாஹு தஆலா எம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், அந்த பாவத்தில் இருந்து விடுபட வேண்டும், அந்த பாவத்திலிருந்து விமோசனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த சில காலங்களை சிறப்பாக்கி எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். அந்த வகையில நாம் இன்று இருக்கக்கூடிய ஹிஜ்ரி 1447, அதாவது துல்காதாவுடைய பிறை 27 நாங்கள் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஓரிரு நாட்களில் துல்ஹஜ் மாதத்துடைய பிறை பார்க்கப்பட்டதன் பின்னால் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 10 நாட்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் வல் லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر. கண்ணியமான சகோதரர்களே, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அந்த காலை நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 நாட்களின் கண்ணியமான அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சாதாரணமாக
யாராவது ஒரு மனிதன் சத்தியம் செய்தால் நாங்கள் அந்த சத்தியத்துக்கு பயப்படுவோம். சத்தியமா நான் உன்னை பழி வாங்குவேன் என்றால் நாம் பயப்படுவோம். ஆனால் எம்மையும் எல்லோரையும் படைத்த அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு செல்கிறான் என்றால் அது ஆகப்பெரிய கண்ணியமாக உண்மையான ஒரு விடயமாக இருக்கும். எனவே அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அந்த 10 இரவுகள், அப்படி என்றால் அந்த 10 நாட்களையும் அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான். இது வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபஜ்ர்ல பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வளவு சிறப்பான நாட்கள் எம்மை நோக்கி வரவிருக்கின்றது. நாம் தவறவிடக் கூடாது. பிறநாளைக்காக வேண்டி இன்னும் 10 நாட்கள் இருக்கிறதானே, நான் ஏன் அவசரப்பட வேண்டும்? உல்ஹியாவுடைய நாள் பெருநாள் என்று தான் எனக்கு சிறப்பு என்று சொல்லி நாம் பல சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பிறை தென்பெற்ற மக்ரிபுடைய அந்த நாளில் இருந்து நாம் தயாராக வேண்டும் நல்லமல்கள் செய்வதற்கு. எப்படி நாங்கள் ரமலானுடைய மாதத்துல சில உலமாக்கள் சொல்றாங்க, ரமலானுடைய கடைசி 10ல எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றதோ அதே போன்று சிறப்புகள் அல்லாஹு தஆலா அந்த ஒவ்வொரு இரவுக்கும் வைத்திருப்பதாக அல்லாஹு தஆலாவுடைய அந்த நல்லடியார்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த 10 நாட்களிலேயும் அதிகமாக நாம் சதகாக்கள், தொழுகைகள், திக்ருகள், அவுராதுகள் போன்ற விடயத்தில் ஈடுபட வேண்டும். அதே போன்றுதான் அங்கே ஹாஜிமார்கள் பல லட்சம் மக்கள் ஒன்று கூடி ஒரே அல்லாஹ்வை நினைத்து கொண்டவர்களாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று தல்பியாவை சொன்னவர்களாக முழு உலகத்திலிருந்தும் லட்சம் மக்கள் அங்கே ஹாஜிகள் ஒன்று கூடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இரவுகளை நாம் ஹயாத்தாக்குவோம் என்றால், இந்த 10 நாட்களை நாம் ஹயாத்தாக்குவோம் என்றால் அவர்களுக்கு எந்த கூலி கொடுக்கப்படுகின்றதோ அதில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருவான். ஏன் நாம் குர்பானுக்காக வேண்டி அதனுடைய சட்டங்களை சொல்கிறேன், அதனுடைய விடயங்களை இன்று ஞாபகப்படுத்துகிறேன். அந்த குர்பானுக்காக வேண்டி ஒருவர் தன்னுடைய முடிகளை, தன்னுடைய நகங்களை களையாமல் இருப்பது அது ஏன் தெரியுமா? அங்கே ஹாஜிகளும் அவ்வாறு தான் இருப்பார்கள். எப்பொழுது குர்பானுடைய வேலை ஆரம்பிக்கப்படுகின்றனவோ, உல்ஹியாவுடைய பிராணி அறுக்கப்படுகின்றனவோ அன்றுதான் அவர்கள் அந்த நகத்தையும் முடியையும் களைவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஏன் தெரியுமா? அந்த ஹாஜிகள் செய்றாங்க, நாங்களும் செய்றோம் என்றது மாத்திரமல்ல, அவங்களுக்கு எந்த கூலி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறானோ அதே கூலி எங்களுக்கு தர தயாராகி கொண்டிருக்கிறான். எனவே இவ்வாறு இந்த 10 இரவுகளையும் நாம் மனதில் எடுக்க வேண்டும். மனதில் எடுத்து அதே போன்றுதான் எவ்வாறு இந்த 10 இரவுகள்ல இந்த 10 நாட்களையும் நான் நன்மைகள் செய்கிறோமோ இதே போன்றுதான் பாவம் செய்தாலும், இதே போன்றுதான் பாவமான காரியங்களில் ஈடுபட்டாலும், இதே போன்றுதான் ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்துக் கொண்டாலும் அன்பார்ந்த சகோதரர்களே அந்த நாட்களுடைய பலன்களை இழந்து விடுவோம். எனவே அல்லாஹு தஆலா அந்த சிறப்பான 10 நாட்களை சிறப்பான முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் முழு உலக முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அந்த 10 நாட்கள்ல அந்த சிறப்பான துல்ஹிஜ்ஜா மாதத்துல செய்யக்கூடிய ஒரு குறிப்பான ஒரு அமல் தான் உல்ஹியாவுடைய அமல். இந்த உல்ஹியாவுடைய அமல் இன்று நேற்று வந்ததல்ல, கிட்டத்தட்ட 6500 வருடத்துக்கு கிட்டத்தட்ட 6500 வருட காலமாக செய்து வரக்கூடிய ஒரு உல்ஹியாவுடைய அமல் தான். எங்களுடைய நாட்டில் நாம் பார்க்கிறோம், பல விருப்பமில்லாத அந்நிய சகோதரர்கள் சிலர் இருந்து கொண்டு நாம் உருவாக்கியதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மீடியாவினூடாக, இந்த ஃபேஸ்புக்கினூடாக யாராவது பார்த்து கொண்டிருந்தால் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயங்களை இன்று நடக்கின்ற இந்த குத்துபாவில் வரக்கூடிய சில விடயங்களை உங்களின் முன்னால எடுத்து வைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்காக வேண்டி எத்தி வையுங்கள். ஏன் தெரியுமா? இந்த 6500 வருடம் மேலாக உள்ளது என்று சொன்னால் நாங்க இந்த நாட்டில் இருந்து கொண்டு உருவாக்கினது ஒன்று அல்ல. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல், அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது போன்று தொடராக வந்ததுதான் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த உல்ஹியா என்று சொல்லக்கூடியது. இதை நல்ல முறையில் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால் உல்ஹியாவுடைய சில விடயங்களை நான் சுருக்கமாக உங்களின் முன்னால் ஞாபகப்படுத்துகிறேன். உல்ஹியாவுக்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடியவர்கள் இந்த விடயங்களை கட்டாயம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உல்ஹியா என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரர்களே அந்த துஹாவுடைய நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு குர்பான், ஒரு பலியாகும். அதே போன்று அதற்கு இன்னொரு பேர் இருக்கின்றது, குர்பான்.
அதற்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது, அதுதான் குர்பான். வத்லு அலைஹிம் நபஅக புனைய ஆதம பில் ஹக்கி இத் கர்ரபா குர்பானா. அன்பார்ந்த சகோதரர்களே, இதை அல்லாஹ் தஆலா குர்பான் என்று சொல்லி அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறான். அந்த இடத்துல குர்ஆன் அல் குர்ஆன்ல குர்பான் என்று ஏன் குறிப்பிட்டிருக்கிறான்? அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு அமல், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு அமல். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அமலை நாங்க யோசிச்சு பார்ப்போம். சாதாரணமாக இன்று நேற்று வந்த ஒரு அமல் அல்ல. இந்த குர்பானின் மூலமாக ஏன் அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்று சொன்னால், சில மக்கள் அல்லாஹ் தஆலா அவங்க குர்பான் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சோதிச்சிறான் அவருடைய ஈமான் எப்படி இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்மார்கள் தான் காபில் ஹாபில் என்று சொல்லக்கூடிய அந்த மகன்மார்கள். அந்த 2 பேர்ல ஒருவர் ஹாபில். ஹாபில் என்று சொல்லக்கூடியவர், இவர் தம்பி, இவர் நல்ல அமல் செய்யக்கூடியவர், இவர் நல்ல முறையில் வாழக்கூடிய ஒருவர். காபில் என்று சொல்லக்கூடியவர் பொறாமை படைத்தவராக இருந்தார், அவரிடத்தில் இஹ்லாஸ் குறைவாக இருந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, நீண்ட சரித்திரம் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன். இந்த காபில் ஹாபிலுக்கு இடையில ஒரு போட்டி வருகிறது, சண்டை வருகிறது. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல ஒரு வளமை இருந்துச்சு, வேறு பெண் பிள்ளைகள் இல்ல. அங்க அதாவது பெண் பிள்ளைகள் பெற்று வரக்கூடிய காலம். அதற்கு முந்தினர் எந்த பிள்ளைகளும் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த காலத்தில் ஒரு வளமை இருந்துச்சு. ஒரு சகோதரனோடு சேர்ந்து இன்னொரு சகோதரி கிடைத்தால், அதற்கு பின்னால வருகின்ற இன்னொரு சகோதரனுக்கு அவரோடு சேர்ந்து இன்னொரு சகோதரி கிடைத்தால், முந்தின சகோதரி பிந்தி வந்த அந்த சகோதரியை திருமணம் முடிப்பான். ஆனால் காபில் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய சகோதரனுக்கு கிடைத்த அந்த வரம்பை மீறி, அல்லாஹ் தஆலாவுடைய வரம்பை மீறி இவர் ஆரம்பிச்சாரு. அன்றிலிருந்து அந்த பொறாமை ஆரம்பிச்சது. அன்பார்ந்த சகோதரர்களே, சரித்திரத்தில் சொல்றாங்க, இந்த ஹாபில் என்று சொல்லக்கூடியவர் அழகான முறையில ஆடுகளை மேய்த்து நல்ல முறையில வளர்க்கக்கூடிய ஒருவர். காபில் என்று சொல்லக்கூடியவர், இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன்மார்கள் 2 பேரும். காபில் என்று சொல்லக்கூடியவர், இவர் சாதாரணமாக விவசாயங்கள் போன்ற விடயங்கள்ல ஈடுபட்டு வந்தார். ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில், அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் முன்னால 2 பேரும் நிப்பாட்டப்படுறாங்க. இதுல சொல்லப்படும் பொழுது, அன்பார்ந்த சகோதரர்களே, காபில் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்றான், لَإِمَسَّنَّ إِلَيَّ يَدَيْكَ لَأَقْتُلَنِي مَا أَنَا بِبَاسِطٍ يَدَيَّ إِلَيْكَ لَأَقْتُلَكَ. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த காபில் அவரை பார்த்து சொல்றார், காபில் லஅக்துலன்ன, நான் உன்னை கொலை செய்ய போகிறேன். யாரு? காபில் சொல்கிறான். கொலை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்பொழுது? இன்று நாம் பார்க்கிறோம் சில கட்டங்கள், உன்னை நான் கொல்லுவேன், உன்னுடைய உயிரை நான் பறித்திடுவேன், உன்னுடைய கழுத்தை நசுக்கி நான் கொல்லுவேன், இவ்வாறெல்லாம் சொல்லுவது எங்கிருந்து வந்தது தெரியுமா? இந்த காபிலிடத்தில் இருந்து வந்தது. எனவே அந்த வார்த்தைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பொழுது காபில் சொல்கிறான் தம்பியை பார்த்து, உன்னை நான் கொலை செய்ய போகிறேன். அதற்கு பின்னால அன்பான பாசம் நிறைந்த இஹ்லாஸ் உள்ள அந்த ஹாபில் என்ன சொல்கிறார்? لئن يسأتن إلي يدك لأقتلني ما أنا بباسط يدي إليك لأقتلك. நீ எனக்கு எவ்வளவு அடித்தாலும், எனக்கு எவ்வளவு துன்புறுத்தினாலும், நானாவே என்னுடைய சகோதரனே உனக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன். இவ்வாறுதான் அந்த ஹாபில் இஹ்லாஸோடு வாழ்ந்த ஒருவர். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த 2 பேரையும் சோதிப்பதற்காக வேண்டி என்ன செய்யப்படுகின்றது? இப்பொழுது ஒரு முடிவெடுக்கப்படுகிறது. நீ இஹ்லாஸோடு உள்ளவனா, நான் இஹ்லாஸோடு உள்ளவனா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி ஹாபில் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து அழகான ஒரு கருப்பு ஆட்டை கொண்டு வந்து, கொளுத்த ஒரு கருப்பு ஆட்டை கொண்டு வந்து முன் வச்சிறாரு. குர்பானுக்காக வேண்டி தயாரிக்கிறாரு. இந்த காபில் என்று சொல்லக்கூடியவன், இவன் பொறாமைக்காரன், இவன் கொலை செய்வதற்கு ஆசையாக உள்ளவன், இவன் இஹ்லாஸோடு இல்லாதவன்.
அவன் போய் தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு மெலிந்த ஒரு ஆட்டை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒரு பஞ்சமான ஆட்டை கொண்டு வந்து முன்னே வைத்து 2 பேருடைய குர்பானும் கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இவர்கள் 2 பேரையும் சோதிக்கிறான். இவங்க 2 பேரையும் சோதிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இதுல அந்த இடத்துல அந்த ஹாபில் என்று சொல்லக்கூடிய அவருடைய குர்பான அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் குர்பானுடைய ஆரம்பம். இது குர்பானுடைய ஆரம்ப குர்பான். அதே போன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு பின்னால இவர்களை கொலை செய்யப்படுகிறது. இந்த ஹாபில கொலை செய்யப்பட்டதன் பின்னால அல்லாஹு தஆலா படித்து கொடுக்கிறான். 2 காகங்களை வச்சு அந்த 2 காகமும் சண்டை பிடிச்சு கொள்கிறது. சண்டை பிடிச்சதன் பின்னால அந்த ஒரு காகம் சண்டை பிடிச்சு செத்ததன் பின்னால ஒரு காகம் அடுத்த காகம் தன்னுடைய காலால குழியை தோண்டி அந்த அடுத்த காகத்தை புதைப்பதை அல்லாஹு தஆலா இவனுடைய கண்ணின் மூலமாக பார்க்க வைத்து ஒரு ஜனாசாவை கண்ணியமான முறையில் பத்த வைப்பதல்ல, கண்ணியமான முறையில் அடக்க வேண்டும் என்பதை அங்கே ஒரு படிப்பினையாக சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹு தஆலா காட்டி கொடுத்தான். எனவே இது போன்றுதான் இது குர்பானுடைய ஆரம்ப குர்பான். சாதாரணமாக இன்று நேற்று வந்ததல்ல. இதே போன்றுதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதற்கு பின்னால ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயும் இது போன்ற சில நாங்க சொல்லுவோம் பனி இஸ்ராயில் மாதிரி எங்கள்கிட்ட கேள்வி கேட்காது. ஏன் தெரியுமா? பனி இஸ்ராயில்கள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வைத்துக்கொண்டு கேட்காத கேள்வி இல்லை, எல்லா கேள்வியையும் கேட்டாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இதை பற்றி சொல்லும் பொழுது وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً அந்த ஆயத்துல தொடர்ந்து இந்த சரித்திரம் வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அது எந்த அளவுக்கு என்றால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழக்கூடிய காலத்துல ஒரு அழகான தோற்றத்துல நல்ல வசதியோடு உள்ள ஒரு மன்னர் அங்கே மௌத்தாக அவரை கொலை செய்யப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர், இந்த சம்பவத்துல நான் சொல்ல வர என்னண்டா, குர்பான் என்றால் அதனுடைய பவர் எப்படின்றத இந்த சம்பவத்துல பார்த்துக் கொள்ளுங்க சகோதரர்களே. அந்த மன்னர் கொலை செய்யப்படுகிறார். இப்பொழுது எல்லோருக்கும் தடமாற்றம், எல்லோருமாக சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போய் அந்த அல்லாஹ்விடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டா யாரு கொலை செஞ்சதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்துல இப்படி போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்லக்கூடிய நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலாவிடத்துல இந்த விடயத்தை முன்வைச்சதன் பின்னால அல்லாஹ் தஆலா அதை குர்ஆன்ல சரித்திரமாக சொல்றான். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தذبحوا بقرة. ஏ மூசாவே, நீங்க முதல்ல ஒரு மாட்டை அறுங்க. எங்கட புத்தி என்ன செல்லுது? ஒரு கொலை நடந்தா போலீஸுக்கு போவோம், என்ட்ரியை போடுவோம், கேமராவை செக் பண்ணுவோம். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்லிக்கிறான்? وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً. ஏ மூசாவே அலைஹிஸ்ஸலாம், நீங்க ஒரு மாட்டை அறுங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கவுமுக்கு சொல்றாங்க, ஏ மக்களே, அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சோணுமா, ஒரு மாட்டை அறுங்க. மாடு அறுக்கப்படுகிறது. மாடு அறுக்கிறதுக்கு முன்னால இவங்க எப்படி மாடு ஈக்கணும், அது என்ன கலர்ல ஈக்கணும்? அன்பார்ந்த சகோதரர்களே, وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً قَالُوا وَتَتَّخِذُونَا هُزُوًا قَالَ أَعُوذُ بِاللَّهِ أَن نَّكُونَ مِنَ الْجَاهِلِينَ قَالُوا ادْعُ لَنَا رَبَّكَ يُبَيِّن لَّنَا مَا لَوْنُهَا. எந்த கலர் லீக்கணும்? அன்பார்ந்த சகோதரர், இவ்வாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க குர்பானை கொடுக்க சொல்லி. ஆனா இவங்க கேள்வி கேட்டு நேரத்துல அல்லாஹ் தஆலாவும் அதுக்குரிய பதிலை கொடுத்தே இருந்தான். எப்படி என்றால் சஃப்ரா ஃபாகிஉல் லௌனுஹா தஸுர்ரு நாதிரின், பார்க்கிறதுக்கு பசுமையான மஞ்சள் நிறமான ஒரு மாட்டை அருங்க. இப்பொழுது இன்னும் பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதுல நல்ல மாடு, அது விவசாயத்துக்கு பயன்படுத்தின மாடு அல்ல, நல்ல இளமையான மாடு ஒன்று, ஒரு பசுவை அருங்க. இந்த பசுவை அறுத்து அதில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே இறைச்சியை சரியான முறையில பங்கு வைத்து அதுல ஒரு பங்கை எடுத்து யார் எந்த மன்னர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த ஜனாசாவின் மீது அடிங்க. அந்த ஜனாசா எழும்பி சொல்லும். அன்பான சகோதரர்களே, உடனே அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அந்த குர்பான் செய்யப்பட்ட அந்த பசுமாட்டில் இருந்து அந்த குர்பானில் இருந்து ஒரு பார்சல குர்பான் இறைச்சி எடுத்து ஒரு அடிச்சிராங்க ஜனாசால. ஜனாசா எழும்பி பேசுது, என்ன தெரியுமா? இன்னார் தான் கொலை செஞ்சான்,
இன்னார்தான் கொலை செஞ்சான் என்றத அந்த மக்களுக்கு முன்னால அறிவித்தது என்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பான் செய்தனுடைய ஒரு பவர். இன்றைக்கு நாங்கள் அதை முன் வச்சிக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டா, நோயை கண்டுபிடிச்சிரோமா, என்ன செய்கிறோம்? குர்பான் கொடுக்கிறோம், ஒரு பலியை செய்கிறோம். குர்பான் கொடுப்பதன் ஊடாக இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்றுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் தான், அவர்களுடைய தியாகம் ஒரு குடும்பம் சேர்ந்து செய்த தியாகம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று வரைக்கும் லட்ச மக்கள் அந்த ஹாஜிகள் ஒன்று கூடி இருப்பதும், அதே போன்று முழு உலகத்திலேயும் குர்பான் என்ற அந்த தியாகம் நடைபெறுவதும், தியாக திருநாளை கொண்டாடுவதும் அன்பார்ந்த சகோதரர்களே இவர்களுடைய ஒரு சுன்னத்தான். அல்லாஹு தஆலா இவர்கள், அதாவது எல்லோருக்கும் தெரியும், அந்த அந்த சரித்திரங்கள் தெரியும், சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். قال ابراهيم اني ارى في المنام اني اذبحك فانظر ماذا تؤمرون ستجدني ان شاء الله صابرين. அன்பு மகன்கிட்ட கேட்கிறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஏ அன்பு மகனே, நான் உங்களை அறுப்பதாக கனவுல கண்டேன். நீண்ட சரித்திரம் சுருக்கமாக சொல்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நான் உங்களை அறுப்பதாக கனவு கண்டேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எந்தவித மறுப்பும் இல்லாமல், அப்படியா, இன்ஷா அல்லாஹ், قال ستجدني إن شاء الله من الصابرين. அந்த அன்பார்ந்த வாப்பாவை பார்த்து மகன் சொல்றா, யா இப்ராஹிம் அலை, என்னுடைய தந்தையே, அல்லாஹ் தஆலாவுடைய ஆர்டரா, நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன், என்னை பொறுமையாக பார்ப்பீங்க. இன்றைக்கு சில நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு பயணம் கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் நாங்கள் கேட்போம், ஏ மகனே, நீ வந்தா இப்படி சண்டை பிடிப்பியா, இதை வாங்கி கேட்பியான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் மகன் செல்லுவான், இல்ல வாப்ப நான் கேட்க மாட்டேன், ஆனா அங்க போய்த்தா தான் தெரியும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனா இது போன்றல்ல, இந்த மகன் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த தூதரிடத்துல தன்னுடைய தகப்பனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்துல சொல்றாங்க, யா அபதி இஃபல் மா துமர் சதஜுதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னுடைய தந்தையே, நீங்க என்ன பார்ப்பீங்க, நான் பொறுமையாயிருப்பேன் என்று. அன்பார்ந்த சகோதரர்களே, இதே வார்த்தையை தான் அந்த தாயிடத்துல போய் செல்லக்கூடிய நேரத்தில் தாய் தன்னுடைய பிள்ளையை, ஒரு அன்பான ஒரு குழந்தையை அறுப்பதற்காக வேண்டி தாய் தயாராகி கொடுக்கிறார் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, தாய் அந்த பிள்ளையுடைய தலையை வாரி, பிள்ளையை குளிப்பாட்டி, அழகான ஆடையை அணிய வைத்து அந்த பிள்ளைய கொண்டு போங்க, அல்லாஹ்வுடைய ஆர்டர். அறுப்பதற்கு எந்த ஒரு பேச்சும் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த ஒரு பேச்சும் இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தயாரித்து அந்த தாயை குர்பான் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய தன்னுடைய கணவரிடம் ஒப்படைக்கிறார். அந்த கணவரையும் அந்த தகப்பனையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தகப்பனை பார்த்து அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ஏ தந்தையே, நீங்க என்ன அறுக்கிறதுக்கு முன்னால என்னுடைய 2 கையையும் கட்டுங்க. ஏன் தெரியுமா? ஒருவேளை என் மீது இரக்கம் ஏற்பட்டால் அது வேற வேலையாகிடும், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவர்களாக ஆகிவிடும். அதே போன்று என்னை குர்பான் செய்யும் பொழுது என்னுடைய முகத்தை உங்களுடைய முகத்தின் பக்கம் திருப்பவானாம். நீங்க என்ன பார்க்காமல் இருப்பதற்காக வேண்டி என்னுடைய முகத்தை மறுபக்கம் திருப்புங்க. ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் இரக்கமுள்ள என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால், உங்களுக்கு என் மீது இரக்கம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்க மீறிடுவீங்க. அதனால என்னுடைய முகத்தையும் மறுபக்கம் திருப்புங்க என்று சொல்லி அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு அட்வைஸ் பண்றதாக இருந்தா எப்படிப்பட்ட ஒரு ஈமான் உள்ள பிள்ளையாக அந்த பிள்ளை வளர்ந்திருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் சிந்திச்சு பார்ப்போம். இதே போன்றுதான் இப்பொழுது குர்பானுக்காக வேண்டி அந்த இடத்துல குர்பான் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால என்ன செய்யப்படுகிறது? அந்த இடத்துல குர்பான் செய்வதற்காக வேண்டி வைக்கப்பட்ட நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எல்லாவற்றின் மீதும் சக்தி உள்ளவன். நெருப்புக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ஆர்டர் இல்லாம நெருப்பு பத்தாது. கத்திக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ஆர்டர் இல்லாம அதனுடைய சக்தியை காட்டாது. அல்லாஹ் தஆலா இதை நிரூபிச்சு காட்டினான். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அந்த மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அறுபடுவதில்லை. அல்லாஹ் அந்த கத்தியுடைய சக்தியை இழக்க வச்சிட்டான்.
அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் ஈமான். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன நடக்குது இப்பொழுது? இதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அங்கே வரவழைக்கப்படுகிறது. இது எந்த ஆடு தெரியுமா அன்பார்ந்த சகோதரர்களே? அன்று ஹாபில் என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் அந்த இடத்துல அழகான கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு கொழுத்த ஆட்டை எப்படி இஹ்லாஸோட குர்பான் செஞ்சாங்களோ அந்த ஆட்டை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் பாதுகாத்து வைத்திருந்தான். அந்த ஆட்டைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலாக அல்லாஹு தஆலா அறுக்க வைத்தான் என்பதாக சரித்திரங்கள் சொல்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே இது எங்களுடைய நபியுடைய சுன்னத் அல்ல, நபியுடைய சுன்னத்துக்கு முன்னால் இருந்து வந்த சுன்னத் அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே இப்படி பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 6500 வருடங்களுக்கு மேலாக இந்த குர்பானுடைய சரித்திரம் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளவு சிறப்புகளையும் நாம் முன்வைத்து சொல்கிறோம். ஏன் தெரியுமா? வருங்காலத்தில் வரவிருக்கின்ற அந்த உல்ஹியாவுடைய விடயங்களை எல்லா மக்களும் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும். உல்ஹியாவுடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டு போகலாம். அதாவது ஒரு சில விடயங்களை மட்டும் உங்கள் முன்னால் தொட்டு வைத்து செல்கிற அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவதாக இந்த குர்பான் செய்வதற்காக வேண்டி அனைத்து மக்களும் தயாராக வேண்டும். அனைத்து மக்களும் தயாராக வேண்டும். இதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அதாவது குர்பானுடைய நேரத்தில் மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹர், பெருநாள் தினத்தன்று செய்கின்ற ஆதமுடைய மகன் ஒரு மனிதன் செய்கின்ற மிக சிறப்பான அமல் ஒன்றுதான் மன் வஜத சஅத்தன் ஃபலம் யுலஹி, யாரு இந்த நாள்ல குர்பான் கொடுக்கிறாங்களோ இதுதான் சிறப்பான ஒரு அமல். இப்படி யாரு, உதாரணத்துக்காக ஒருவர் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளி உள்ள வாராரு. இவருக்கு நல்லா தெரியும், எனக்கு அல்லாஹு தஆலா கோடிக்கணக்கான சொத்துக்களை தந்திருக்கிறான், நான் பங்குல சேரல்ல, தனியாக ஏதோ ஒரு அடிப்படையில் தனித்தனியாக சேர்ந்து நான் பிராணிகளை ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றால் அவர் பரவாயில்லை. ஆனா இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, யாரு இந்த குர்பானுடைய கொடுக்கக்கூடிய அந்த நாள் ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய நேரத்தில் தனக்கு சக்தி இருந்தும் யார் கொடுக்காம பதுக்கி வைத்திருக்கிறார்களோ வலா யக்ரபன்ன முஸல்லானா, ஏண்ட முஸல்லாவுக்கு தொழுகிற இடத்துக்கு வரவானா. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இது ஒரு கட்டியான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இந்த சுன்னத்தை எப்படி நாங்க செய்யணும் அன்பார்ந்த சகோதரர்களே? எங்களிடத்துல வசதி இருந்தால், எங்களிடத்துல வசதி இருக்கிறது, உண்மையிலேயே தெரியும் எனக்கு ஒரு தனியாக ஒரு பிராணியை கொடுக்கலும், ஒரு மாட்டை தனியாக குர்பான் கொடுக்கலும் என்றால் அதற்குரிய வசதி இருந்தும் பங்குல சேர்ந்து கொண்டு கொடுக்கிறதல்ல, இது மாதிரி நன்மைகள் அன்பார்ந்த சகோதரர்களே நாம் கட்டாயமாக செய்து வர வேண்டும். ஏனென்றால் அந்த உல்ஹியாவுடைய குர்பானுடைய மாமிசத்தை புசிப்பதற்காக வேண்டி அன்பார்ந்த சகோதரர்களே எத்தனையோ ஏழைகள் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஈதுல் ஃபித்ருடைய ரமலானுடைய மாதத்தில் என்ன செய்கிறோம்? நாம் ஈதுல் ஃபித்ர், அதாவது சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி அந்த நாளை கொண்டாடுவதற்காக வேண்டி ஃபித்ராவுடைய அரிசி என்று சொல்லி கொடுத்தோமே. எத்தனையோ வீடுகள்ல அந்த ஃபித்ராவுடைய அரிசை இன்னும் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு நன்மை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். இதே போன்றுதான் இந்த உல்ஹியா வரக்கூடிய நேரத்தில் ஃபித்ராவுடைய அரிசி அல்ல, அது போன்று ஈதுல் அல்ஹாவுடைய நாள்ல இந்த குர்பானை கொடுப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறோம். நாங்க முயற்சி செய்யணும் சகோதரர்களே. யாரும் கட்டாயமாக போய் நீங்க கொடுங்க நீங்க இத்தனை தாங்க ஆஜி நீங்க கொடுக்கல, யாரும் கேட்க வேணாம். இதுல சிறப்பை விளங்கி அவர் தரட்டு. அன்பார்ந்த சகோதரர்களே, எனக்கு தெரியும், எனக்கு என்ற பணம் எவ்வளவு வீக்குது, நான் எவ்வளவு குர்பான் கொடுக்கணும், அல்லாஹுக்காக வேண்டி என்ற பணத்திலிருந்து ஒரு பங்கை கொடுக்கிறதா அல்லது ஒரு பிராணியை கொடுக்கிறதா என்பதை நாங்க தான் தீர்மானிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த ஊரிலேயும் உங்களுக்கு முன்னால் நான் சொல்லிக் கொண்டிருந்த விடயம் என்னென்றால், சில ஏழை மக்கள் 1-2 பேர் போன கிழமையும் கோல் பண்ணி, ஹஸ்ரத் நான் என்னுடைய வீட்டில் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அன்றிலிருந்து ஆசைப்பட்டு சென்ற வருடத்திலிருந்து நான் ஒரு உண்டியல்ல சல்லி சேர்த்து வந்தேன். இதை பார்த்தா இன்றைக்கு நீங்க கேட்கிற அமௌண்ட்டுக்கு என்னிடத்துல சல்லி இருக்குது, நான் ஏழைதான், எனக்கு கொடுக்கலுமா ஹஸ்ரத் ஃபத்வா கேட்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, எவ்வளவு அந்த ஏழைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அன்பான சகோதரர்களே, எவ்வளவு ஆசையாக அந்த உல்ஹியாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே. எனவே நாம் இருக்கக்கூடியவர்கள்
அந்த இடத்துல உல்ஹியாவுக்காக வேண்டி முடியுமான உல்ஹியாக்களை கொடுத்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அன்பான சகோதரர்களே, அதே போன்றுதான் இன்று சில வியாபாரிகள் வளமையாக செய்து வருகின்ற வியாபாரத்தை விட வளமையாக செய்து வரக்கூடிய சில வியாபாரிகளுக்கு அதனுடைய விலைகள் தெரியும், அதனுடைய அறுப்புடைய மாடு எத்தனை வருடம் இருக்க வேண்டும் என்பதை நன்றாக தெரியும். என்றாலும் சில புதிய வியாபாரிகள் என்ன செய்யறாங்கண்டா விலையை கூட்டுறது. அப்படி விலை கூட்டுறதுனால என்ன நடக்கும் அன்பான சகோதரர்களே, அந்த யாரெல்லாம் பின்னுக்காகிறாங்களோ அதற்கு நீங்க அல்லாஹ் தஆலா இடத்துல பதில் சொல்லணும். சில கட்டத்துல ஒரு மாடு 2 வருஷம், ஒரு ஆடு 2 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். இந்த விடயத்தை சரியான முறையில அந்த மாட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும். இந்த வருஷம் அதாவது எப்படி அந்த 2 வருஷம் அந்த மாட்டுக்கு வருகிறது என்று சொல்லி. அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதன் அவன் ஒரு பிள்ளையை பெற்றுக்கோறான், அவனுக்கு 1 வருஷம் போகுது. ஆனா மாடு இருக்கின்றதே, இந்த மாடு 5 மாசம் 6 மாசத்துல ஒரு குட்டியை போட்டா அடுத்த கட்டம் இன்னும் ஒரு 5-6 மாசத்துல அந்த குட்டி போடக்கூடிய நிலைமை இருக்குது. இவர் என்ன நினைக்கிறாரு, மனுஷன மாதிரி ஒரு குட்டி போட்டா இது 1 வருஷமாக நினைக்கிறாரு. அன்பார்ந்த சகோதரர்களே, இதனுடைய துறைகளை பத்தி இதனுடைய சிஸ்டங்களை அந்த வியாபாரிகளுக்கு தெரியும். இவங்க அல்லாஹ் தஆலாவிடத்துல அல்லாஹ்வை பயந்து நல்ல ஆடுகள், நல்ல மாடுகள், நல்ல பிராணிகள், அழகானவற்றை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரத்துல அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா, நாங்க சாதாரணமாக நினைச்சிரோம் இன்றைக்கு நாங்க சல்லிய கொடுத்தா விஷயம் சரி. அன்பார்ந்த சகோதரர், இல்ல, பல கஷ்டங்களுக்கு மத்தியில அந்த பிராணிகளை கொண்டு வந்து கொடுக்கிறது அவர்களுக்கு தெரியும். நாங்க அந்த வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கும் உதவியாக இருக்கிறது. சில கட்டங்கள்ல நான் சல்லிய போடுறேன், நான் இன்ஷா அல்லாஹ் பெருநாள் பின்னால தாரேன், இது கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெருநாளைக்கு முன்னால், உல்ஹியாவுடைய நாளுக்கு முன்னால் அந்த பிராணிகளை பார்ப்பது. நான் எப்படி சொல்கிறேன் என்றால், நாங்க ஏதாவது ஒரு பிராணிகளை ஏற்பாடு செஞ்சா எங்கட பிராணிகள் ஒரு சுண்ணத்தான முறை இருக்குது, எங்கட கையால வளர்க்கப்படணும். இன்னைக்கு நாங்க ஒரு பூனையை வீட்டுல வளர்க்கிறோம், வளர்க்கக்கூடிய நேரத்தில் எங்கட கையால் அந்த பூனை சாகுதுண்டா நாங்க அழுவோம். சிலவங்க அவங்களுக்கு ஹார்ட் வருத்தமும் வரும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தன்மை அந்த மாட்டை அறுக்கக்கூடிய நேரத்தில், அந்த ஆட்டை அறுக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ஆத்திரம் வரணும். எங்களோடு இருந்துச்சு இப்ப போகுது என்ற ஆத்திரம் வரணும். அதற்குத்தான் இந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முடியும் என்றால் அவர்களுக்கு முன்னதாகவே கொண்டு வந்து அந்த உல்ஹியாவுடைய பிராணிகளை கொடுத்தால் குறிப்பிட்ட இடங்களில் கவனமாக அந்த பிராணிகளை பாதுகாப்பது. சிறுவர்கள் கல்லடிப்பார்கள், வேண்டாம். அன்பார்ந்த சிறுவர்களே, அந்த பிராணிகளை கண்டால் தக்பீர் தான் சொல்லணும். அது உல்ஹியாவுக்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய அந்த உல்ஹியாவுடைய பிராணிகளை கண்ணியமான முறையில் நாம் நடத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன். அதே போன்றுதான் அறுக்கக்கூடியவர்களுக்கும் பல சட்டங்கள் இருக்குது. நாங்க அந்த இடத்துல போய் சத்தம் போட்டுக் கொண்டவர்களாக அறுக்கக்கூடிய நேரத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வருத்தம், நாங்க அறுத்து வேலை செய்து உறுத்தி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இன்ன வருத்தம் இருக்குது என்று நாங்க நினைச்சு கொண்டு அந்த இடத்துல போய் எங்களுடைய வருத்தங்களை வாயின் மூலமாக, அதாவது தேவைக்கு இல்லாத பேச்சுகள் அந்த இடத்துல பேசப்படாது. இது ஒரு சுன்னத்தான ஒரு அமல் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல கண்ணியமாக நடந்து கொள்றது. அதே போன்று மிருகங்கள் தான், இதையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. நீங்க அந்த மிருகத்தை அறுக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய சாப்பாட்டு வளையமும் அந்த சாப்பாட்டு போகக்கூடிய அந்த பட்டையும் அதே போன்று மூச்சு குழாயும் ஒரே நேரத்தில் அறுக்கப்பட வேண்டும். அதாவது சில கட்டங்கள்ல அந்த கத்திகள் மொட்டையாக இருந்தா கத்தியை தூக்குவது முறை இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பிராணியை அறுத்து கழுத்து வரைக்கும் ஒரு தோல் இருக்கக்கூடிய அளவுக்கு சாதாரணமாக வைத்துவிட வேண்டும். அதை ஏன் சொல்லப்படுகிறது என்றால், ஒரே நேரத்தில் அறுக்கக்கூடிய நேரத்தில் வருத்தம் இருக்காது. அதே போன்றுதான் அறுத்து முடிஞ்சதன் பின்னால சிலவங்க என்ன செய்யறாங்கண்டா, தண்ணி எடுத்து ஒரு அடி எங்கட மேல ஒரு காயம் இருந்தா தண்ணி பட்டா எவ்வளவு அழுத்தும். அன்பார்ந்த சகோதரர்கள், இது மாதிரி நாங்க கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில பிராணிகளை நாங்க என்ன செய்ய வேண்டும், கட்டி வைக்கிறோம், எத்தனையோ மணித்தியாலும் கட்டி வச்சிரோம் தயாரிப்பதற்காக வேண்டி. அந்த பிராணிகள் கண்ணை பிரட்டியதாக, அது பயந்த ஒரு சுபாவத்தில் அந்த பிராணிகள் இருக்கும். அதையும் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இவ்வாறான விடயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த குர்பானுக்கு பின்னால்
பின்னால அழகிய முறையில் நாம் நடந்து கொள்வது, அதனுடைய தோள்களை அதனுடைய பகுதிகளை நாம் விலங்கு நாய் போன்ற விலங்குகள் இழுக்காமல் அவற்றை அழகான முறையில் புதைப்பதும் அதற்கு செய்கின்ற கண்ணியம் தான் அன்பான சகோதரர்களே. இவ்வாறாக நிறைய விடயங்களை பேசிக் கொண்டு போகலாம். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் இந்த மாதத்துல சிறப்பான முறையில அந்த உல்ஹியாவை கடமையான அந்த உல்ஹியாவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் முழு உலக முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய நாட்டில் வரவிருக்கின்ற காலங்கள்ல நீ நல்லொரு அமைப்பை நல்லொரு எண்ணங்களை எல்லா மக்களுக்கும் உருவாக்கி இந்த உல்ஹியாவுடைய கடமையை அனைவரும் அழகான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக. கெட்ட மக்களுடைய கெட்ட பார்வைகளை விட்டும் எங்கள் அனைவரையும் முழு உம்மத்தையும் முழு முஸ்லிம்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், லட்ச மக்கள் உன்னை சந்திப்பதற்காக வேண்டி உன்னுடைய ஆலயத்தில் ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய அத்துணை ஹஜ்ஜுகளை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், அதே போன்று நாங்களும் இந்த கடைசி 10ல அதே போன்று துல்ஹிஜ்ஜாவுடைய முந்தின 10ல அதே போன்று இந்த மாதத்தை சிறப்பாக்கின கூட்டத்தில் எங்களையும் நீ சேர்த்துக்கோயா அல்லாஹ். எங்களை விட்டு பிரிந்து மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்களை நீ மன்னி தருவாயாக. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அந்த அத்துணை பேரை நீ மன்னி தருவாயாக. யாரெல்லாம் உல்ஹியாவுக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தருவாயாக. யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்தருவாயாக, நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தருவாயாக, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருவாயாக. உன்னுடைய அந்த இஸ்லாத்துடைய சின்னத்தை பாதுகாத்த கூட்டத்தில் அந்த உல்ஹியாவை கொடுக்கக்கூடியவங்களை நீ சேர்த்தருவாயாக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டை கொண்டு எங்களோட துஆக்கள் அங்கீகரித்து புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபியனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஃபயா இபாதல்லாஹ் ஃபஇன்னி ஊஸீக்கும் நஃப்ஸி அவ்வலன் பித்தக்வல்லாஹ். فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الجليل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانعك هو الأبتر. صدق الله العلي العظيم. أقول قولي هذا أستغفر الله الذي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ما اتصلت به عين بنظر. اللهم صل وسلم وبارك وسلم عليه. فيا عباد الله، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الجليل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العلي العظيم. وقال الله تعالى أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك وسلم عليه. فيا عباد الله، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم ارض عن ساداتنا سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وسيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنهم وسيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنهم وسيدنا حمزة بن العباس رضي الله تعالى عنهم وعن كل صحابة أزواج
رسول الله كلهم أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله الجليل الجبار